வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சேவிங்ஸ். இஎம்ஐ பே பண்ணுறது தப்பில்லை, இஎம்ஐ பிளான் பண்ணுறதுல தான் தப்பு நடக்குது. இந்த வீடியோவில் லோனை ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 1, உங்களுடைய இஎம்ஐ ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய மக்கள் இதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. இஎம்ஐனா இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். லோன் ஸ்டார்ட் ஆன ஏர்லி ஸ்டேஜஸ் மந்த்லெல்லாம் 70 to 80% இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன பார்ட்டு தான் பிரின்சிபலுக்கு பிடிப்பாங்க. இஎம்ஐயோட கடைசி மந்த்ஸ் போக போக தான் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும், பிரின்சிபல் பேமெண்ட் அதிகமாக்குவாங்க. இதில் நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, ப்ரீபே ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். அது பண்ணும்போது நம்மளுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் சேவ் ஆகும். ஸ்டெப் நம்பர் 2, ஒரு கோல்டன் ரூல். ஹை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணக்கூடிய லோன்ஸை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஒரு ப்ரையாரிட்டி ஆர்டர் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கிரெடிட் கார்டு டியூ 36 to 42% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பர்சனல் லோன் 12 to 24% இருக்குது. வெஹிக்கல் லோன் 8 to 12% இருக்குது. ஹோம் லோன் 8 to 10% இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போது ஹோம் லோனோட இஎம்ஐ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு டியூ பேலன்ஸ் இருக்கும்போது ஹோம் லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஸ்டெப் 3, ஸ்னோபால் வர்சஸ் அவலான்ச் மெத்தட் ஃபார் இஎம்ஐ. அவலான்ச் மெத்தட்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான மெத்தட். ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணக்கூடிய லோன்ஸுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுங்கள். மற்ற இஎம்ஐஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணுங்கள். இது ஸ்மார்ட்டாக சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸ்னோபால் மெத்தட் இது மோட்டிவேஷன் பர்பஸ்க்காக ஒரு பெஸ்ட்டான மெத்தட். சின்ன சின்ன லோன் இருந்தால் அந்த லோனை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இது உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணும். கடனில் ரொம்ப ஸ்டக்காக இருக்கும், எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தடு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ரொம்ப டிமோட்டிவாக இருக்கிறவங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலை பூஸ்ட் பண்ணி மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு ஸ்னோபால் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் ஏதாவது ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணணும், ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸ்டெப் 4, ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டெப். 1 எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பர் இயர் ட்ரிக். நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ எவ்ரி இயரும் பே பண்ணும்போது லோன் டென்யூர் 2 to 3 years உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இஎம்ஐ 10,000 வச்சுக்கலாம், லோன் 20 இயர்ஸ்க்கு போகுது. இப்போது நம்ம 10,000 rupees ஒரு இயருக்கு எக்ஸ்ட்ரா கட்டுறோம். ஸோ லோன் 15 to 16 இயர்ஸ்லேயே நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் உங்கள் போனஸ் வரும்போதும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா டேக்ஸ் ரீஃபண்ட் கிடைக்கும் போதும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெஸ்டிவல் சேவிங்ஸ் தனியாக வச்சுருந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் நம்பர் 5, இன்க்ரீஸ் இஎம்ஐ வென் சேலரி இன்க்ரீசஸ். எப்பெல்லாம் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ உங்கள் இஎம்ஐயை 10 to 20% இன்க்ரீஸ் பண்ணணும். உங்கள் லைஃப் ஸ்டைலை இமீடியட்டாக அப்கிரேட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஎம்ஐ உங்களுக்கு 8,000 இருக்குன்னா 9,500க்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுடைய டென்யூர் மேசிவ்லி ட்ராப் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்டெப் நம்பர் 6, ப்ரீபேமெண்ட் வர்சஸ் ப்ரீ க்ளோஷர். நோ த டிஃப்ரென்ஸ். ப்ரீபேமெண்ட்னா பார்ஷியல் பேமெண்ட்ஸ். நீங்கள் இது பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டும் டென்யூரும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ப்ரீ க்ளோஷர்னா ஃபுல் லோனையும் க்ளோஸ் பண்ணுறது. பேங்க்கில் போய் உங்கள் லோனுக்கு இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு விசாரிச்சுக்கோங்க. ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்க லோன்ஸுக்கு யூஸ்வலாக ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் இருக்கிறது இல்லை. ஸ்டெப் நம்பர் 7, ரெடியூஸ் இஎம்ஐ யூஸிங் சிங்கிங் ஃபண்ட். நீங்கள் லோனுக்காக தனியாக ஒரு சிங்கிங் ஃபண்டை க்ரியேட் பண்ணுங்கள். மந்த்லி 1,000 to 3,000 rupees உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி தனியாக அதை சேவ் பண்ண ஆரம்பிங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சிங்கிங் ஃபண்டை எடுத்து ப்ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், சேவிங்ஸ்க்கான ஒரு டிசிப்ளினையும் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். சிங்கிங் ஃபண்டுனா என்னன்னு கேட்குறவங்களுக்கு சிங்கிங் ஃபண்டை பற்றின ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் நம்பர் 8, இஎம்ஐ டேட் ஸ்ட்ராட்டஜி. ஸ்மால் பட் ஸ்மார்ட். உங்களுக்கு என்னைக்கு சேலரி கிரெடிட் ஆகுதுன்னு பாருங்கள். சில பேருக்கு 1ஆம் தேதியே சேலரி கிரெடிட் ஆயிரும், சில பேருக்கு 5ஆம் தேதிக்குள்ளே கிரெடிட் ஆகும், சில பேருக்கு 10ஆம் தேதியோ இல்லை 8ஆம் தேதியோ இந்த மாதிரி கூட சேலரி கிரெடிட் ஆக
வாய்ப்பு இருக்குது. உங்களோட சேலரி என்றைக்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். அந்த டேட்லேருந்து ஒரு 5 டேஸ்க்குள்ளே உங்கள் இஎம்ஐ எல்லாம் கட் ஆகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லோன் எடுக்கும்போதும் அந்த சேலரி டேட்டை கணக்கு வச்சு அந்த ஒரு 5 டேஸ்க்குள்ளேயே இஎம்ஐ கட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் நம்ம அதிக மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மியாகும். கையில் காசு இருக்குன்னு சொல்லி செலவு பண்ணிவிட்டு இஎம்ஐ டைமில் நம்ம காசு இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மெத்தடும் உங்களுக்கான ஒரு பெட்டர் கேஷ் டிசிப்ளினை கொடுக்கும். ஸ்டெப் நம்பர் 9, ஸ்டாப் தீஸ் இஎம்ஐ மிஸ்டேக்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா, கிரெடிட் கார்டு டியூ உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கு மினிமமாக பே பண்ணிவிட்டு விடுறது. ரெண்டாவது, உங்களுக்கு பழைய லோனே இருக்குது, அதோட இஎம்ஐயே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு புதிய லோனுக்குள்ளே குதிக்கிறது. மூணாவது, நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை தனியாக எடுத்து வச்சுருப்போம், அது ப்ரீ க்ளோஷருக்காக எடுத்து யூஸ் பண்ணுறது. இப்போது நம்ம இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து ப்ரீ க்ளோஷருக்கு யூஸ் பண்ணும்போது அகைன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நீடு வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் லோன் எடுக்கிற மாதிரி ஆகும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் எமர்ஜென்சிக்காக மட்டும்தான். நம்ம பண்ணுற 4வது மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான கால்குலேஷன் எதுவும் தெரியாமல் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டை பிரேக் பண்ணி லோனை ப்ரீ க்ளோஷர் பண்ணுறது தான். ஸ்டெப் நம்பர் 10, லோன் ட்ரான்ஸ்ஃபர். இப்போது உங்கள்கிட்ட ஒரு லோன் போய்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் அதுக்கு 5 வருஷம் இன்னும் இருக்குது, டென்யூர் பீரியட் இருக்குது. அப்படின்போது உங்களுக்கு புதுசாக ஒரு லோன் ஆஃபர் வருது. அதில் என்னென்னா, இப்போ போய்கிட்டு இருக்க லோனை விட ஒரு 1% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் லோன் ட்ரான்ஸ்ஃபர் புதிய லோனுக்கு பண்ணிக்கலாம். இந்த பழைய லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு புது லோனுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஆனால் அப்போ நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸு, லீகல் ஃபீஸ், இன்சூரன்ஸ் இது எல்லாமே சேர்த்து பெனிஃபிட்டாக இருக்கா அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் மட்டும் லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எமர்ஜென்சி ஃபண்ட் பிஃபோர் அக்ரெசிவ் ப்ரீ க்ளோஷர். முக்கியமான ரூலை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. மினிமம் 3 to 6 month உங்களுடைய எக்ஸ்பென்ஸை தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இஎம்ஐயை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ உங்கள் கையில் எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாத பட்சத்தில் ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அது புதிய லோனுக்கான ஒரு ரிஸ்க்கை வழிவகுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 3 lakhsக்கான பர்சனல் லோன். இதுக்கு 18% இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். 5 yearsக்கு நம்ம டென்யூரோட இந்த லோனை ஸ்டார்ட் பண்ணுறோம். மந்த்லி 9,500 இஎம்ஐ போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது மாதம் நீங்கள் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணும்போது இந்த லோன் 3 வருஷம் 2 மாதத்துலேயே சீக்கிரமாக முடிஞ்சிடும். உங்களுக்கு 1 lakh பக்கம் சேவ் பண்ணுவீங்க. இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கட்ட வேண்டியது இல்லை. இப்போது ஃபைனல் ஃபார்முலா டு க்ளோஸ் இஎம்ஐ ஃபாஸ்ட் என்னென்ன பண்ணணுன்னா, ஏர்லி ப்ரீபேமெண்ட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா இஎம்ஐ இயர்லி கட்டணும், மந்த்லி சேலரி இன்க்ரீஸ் ஆகும் போதெல்லாம் இஎம்ஐயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும், ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள லோன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும், புதிய லோன்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. மிக முக்கியமாக நம்ம இதை க்ளோஸ் பண்ணியே ஆகணுன்ற ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டு நம்மளுக்கு வேணும். நிறைய கடன் வாங்கியாச்சு, நிறைய இஎம்ஐ கட்டி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்கள் இன்கம் ப்ராப்ளம் கிடையாது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம். ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுனா இஎம்ஐயை லைஃப் லாங் இல்லாமல் பண்ணிடலாம். நிறைய இஎம்ஐயில் மாட்டிகிட்டு இருந்தால் கூட சீக்கிரமாகவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதிலிருந்து மீண்டு வந்துடலாம். இப்போது இஎம்ஐ எல்லாமே ப்ரீ க்ளோஷர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது ஒரு ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைச்சா கூட எனக்கு அது சந்தோஷம்தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு பணம் வளரட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.